ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து, கர்த்தர் இந்த வாரத்தில் கூட கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக, ஆண்டவர் இந்த நாளில் கூட நம்மளோடு கூட கர்த்தர் பேசும்படியாக இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ரொம்ப நாட்கள் கழித்து இந்த வீடியோவில் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் அவருடைய நிறைவுக்குள்ள வச்சு உங்களை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு நாளும் அது விசேஷமானது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சரி, கர்த்தர் அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையவே உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். இன்னும் கர்த்தர் உங்களை மென்மேலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாரு. உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒரு செகண்ட் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் மாற்றி அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்து நம்மளை உயர்த்தி கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம வேதவசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே இயேசுவா காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தின நல்ல ஒரு கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசுவீராக. ஆண்டவரே மாம்சங்கள் அல்ல, ஆவியில கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை எங்களை தந்து உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்த போறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருமே அடுத்த என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் இந்த நாள்ல அவர் நிறைவா நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. அவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு புதிய பலனை இன்னைக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேத வசனங்களை நம்ம தியானிக்கலாம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? நான் பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்குள்ள கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்து எப்படி கிரியை செய்யும் என்பதை இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானித்து இன்னைக்கு ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தைன்னா, ஜீவன் நமக்குள்ள எப்படி வைக்கிறாரு, அந்த ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யும் என்கிற சில காரியங்களை குறித்து இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது 6 நாட்களை கர்த்தர் என்ன செய்தாரு? அநேக காரியங்களை கர்த்தர் உண்டாக்கினார். வானம் பூமியை உண்டாக்கிறது என்று சொன்னாரு. வானம் பூமி என்ன செஞ்சு? வார்த்தையினால் உண்டானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களும் உண்டாக கடவுது என்றாலும் உண்டாச்சு. பூமியில் இருக்கிற பூண்டுகள் எல்லாம் உண்டாக கடவுது என்றால் உண்டாச்சு. சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் உண்டாக கடவுது என்றாரே உண்டாச்சு. அது மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், வார்த்தை என்கிற பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் 3 பேர் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னா இந்த உலகத்தை உண்டாக்கினார்கள். வேதம் விதமா சொல்லி இருக்கிறது. வாசிக்கும் பொழுது ஆதியில் அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா தேவனா இருந்தது. அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்ப வானத்து பூமி
உண்டாக்கி சகல காரியங்களை கர்த்தர் 6 நாட்களும் உண்டாக்கி 7ஆம் நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தாரோ, அதை காட்டிலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சிருஷ்டிகரான தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் தன்னுடைய மண்ணினால் அவர் உருவாக்கி அவருடைய வார்த்தைய நம்மளுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் எவளையும் உண்டாக்கும் பொழுது என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள எப்படி போச்சுன்னா, ஜீவ சுவாசத்தை அவர்கள் மேல் ஊதின பொழுது அவனுடைய ஆத்மா ஜீவ ஆத்மா மாறினது. எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவ ஆத்மாவாய் மாறுதோ, அந்த ஜீவ ஆத்மாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை அவர் வைக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, அந்த ஆதியில இருந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து கிரியை செய்தே தீரும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இத்தனை வருஷமா நான் வேதத்தை வாசிக்கிறேன், இத்தனை வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஒரு காரியங்களுமே நடக்கலையே. ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு எப்படி இருக்குன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருக்குதோ இல்லையோ, ஜீவன் அவருக்குள் இருந்தது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது என்று சொன்னால் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வெளிப்பட்டார். நான் உங்களுக்கு சொல்றேங்க, அந்த மாம்சமாகிய இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறதுனால நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியில ஒரு ஜீவனை ஊதினர். அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உயிர் கொடுத்தது. நாசின் சுவாசத்தினால மனுஷனுக்கு அவர் நாசின் சுவாசத்தினால ஜீவனை ஊதும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் ஜீவாத்மாவாய் அவன் வெளிப்பட்டான். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களுடைய ஆத்மாவில உங்களுடைய ஆவியில அவர் ஜீவ ஆத்மாவாகிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த நாள்ல ஆண்டவர் எனக்குள்ள ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குள் எது இருக்குதோ இல்லையோ அவருடைய வார்த்தையாகிய ஜீவன் எனக்குள் இருக்கும் பொழுது எதுவுமே என்னை சேதப்படுத்தவே முடியாது, எதுவுமே என்னை அசைக்கவே முடியாது, எதுவுமே என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு உயிரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் ஒவ்வொரு நாளும் என்னைய உயரடைய செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால உங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்க நம்புங்க, உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஜீவனை கர்த்தர் வார்த்தையினால வைத்திருக்கிறார். நீங்க வார்த்தை நிறைய பேர் அங்க இங்க தேடி போறாங்க. சொந்த சபையை விட்டு அடுத்த சபைக்கு போற நிறைய பேரை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இருக்கிற இடத்துல எனக்கு வார்த்தை சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு அது வரல, இது வரல, ஒரு பிரசன்ஸ் இல்லை, அது இல்லை, நிறைய பேர் சொன்னாலுமே எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுதோ அந்த வார்த்தை உயிருள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உயிருள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க 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 அது ஜீவனாய் மாறும். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வர வர அது மாம்சத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆவியிலையும் ஆத்மாவிலையும் தேவனுடைய ஜீவன் கிரியை செய்ய அது மாம்சத்துல அது வெளிப்பிரகாரமாய் கிரியை செய்து உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு என்று சொன்னமானது, அந்த வார்த்தை எனக்குள்ள ஜீவனை கர்த்தர் தரும், என்னுடைய வாழ்க்கையில உயிர் மீட்சியை தரும். இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இனி நான் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். இதுவரைக்கும் நான் கவலையோடு இருக்க மாட்டேன், துக்கத்தோடு இருக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் எனக்குள் ஜீவன் இருக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் எனக்கு ஒளியை கொடுக்கும். அந்த ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில மேலோங்கு செய்ய வைக்கும். அந்த ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை, எதெல்லாம் எதிர்பரமான காரியங்கள் வருதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிற அளவிற்கு வார்த்தை எனக்குள் ஜீவனாய் கிரியை செய்யும். இன்னைக்கு நீங்க நம்புங்க,
அந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்து ஆசீர்வாதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை எப்படி ஜீவனாய் மாறும், அது எப்படிப்பட்ட அந்த வார்த்தையா இருக்குது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களா செய்ய போகுது என்று சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119:103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். இல்ல சொல்ல இருக்குது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அழகுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அதே அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது சொல்லுது, உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு அழகா இருக்கும். ஆமென். அது என்ன செய்யணும்னா அருமையானதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை எப்பவுமே அழகுள்ளதா தேவன் வைத்திருக்கிறார். வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா நம்முடைய நாவு எதை பேசணும்னா நல்லதை மாத்திரமே பேசும். தீங்கான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, தேவனுடைய வார்த்தை என் நாவுக்கு அருமையானதா இருக்கும். அருமையான வார்த்தைகளை நம்ம பேச 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 அருமையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் வெளிப்பிரகாரமாய் அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நீங்க வாழ்க்கையில வார்த்தை என்னோட வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்றது ஏது பண்றது ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல தேவனுடைய வார்த்தைகளை வச்சு அந்த வார்த்தை எப்பொழுதும் அழகுள்ளதா இருக்கும். இந்த வார்த்தை எப்படி இருக்குங்க, அழகுள்ளதா இருக்கும். இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், வார்த்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு நாள் நீங்க பைபிள் படிக்கிறீங்க, இந்த பைபிள் ரீடிங் பண்ண உங்களோடு கூட கர்த்தர் பேசுவான். அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாய் வெளிப்படும். அது மாத்திரமல்ல, நீங்க சபைக்கு போனீங்கன்னா சபையில நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு, அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுத்தே தீரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது இருக்காது, அது நிறைவுள்ளதா இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எப்படின்னா நிறைவுள்ளது, அந்த வார்த்தை அழகானது, அந்த வார்த்தை அற்புதமானது. அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள ஜீவனா இருக்க 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 அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னா உங்க நாவுக்கு இனிமையானதா இருக்கும். ஆமென். எப்பொழுது என்ன செய்யறீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேச 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 அது என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை விளைவித்தே தீரும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்யறதுல வார்த்தை உபயோகிக்கப்பட முடியறதில்ல. மாம்சமான காரியங்கள் வரும் பொழுதும் மாம்சமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த வார்த்தையை நம்மளால என்ன செய்ய முடியல, நம்முடைய வாழ்க்கையில ஏட் பண்ணவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்களினாலையும் உலக பிரகாரமான கவலைகளினாலையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா சிக்கி தவிக்கும் பொழுது நம்மளால வார்த்தையை யூஸ் பண்ண முடியாம போகுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களுடைய மனதிலையும் அந்த வார்த்தையை நீங்க வாயினால அறிக்கை செய்ய அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை செய்தே தீரும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்புங்க. ஏன்னா இந்த சங்கீதம் 119:103 சொல்லுது, அவருடைய வார்த்தை எவ்வளவு அழகானது. அவருடைய வார்த்தைக்கு அழகு இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் கீழே விழுவது அல்ல. அந்த வார்த்தை என்ன செய்யாது, கீழே விழுகாது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உயிர் பெற செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை தரும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். இன்னைக்கு அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து மகத்துவமான காரியங்களை கர்த்தர் விளங்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய நாவுக்கு அது அருமையானதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த லைன் விதமா சொல்லியிருக்கிறது பாருங்க, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்குது. ஒரு தேனை சாப்பிட்டோம்னா அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதாவது நீங்க காட்டு தேனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது எவ்வளவு ருசியுள்ளதா இருக்கும் தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா நாக்குல வைக்க 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 வைக்க
அது அப்படியே ஒரு சுவையை தரும் பாருங்க. அது நாவுக்கும் சுவையை தரும், நம்முடைய இருதயத்துக்கும் அப்படியே மனசு கொடுக்கும். அந்த தேனை சாப்பிட 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 ஒரு தேனை கையில் ஊற்றி அது அப்படியே நக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? அப்படியே மதுரமாக இருக்கும். அது சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்டா, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேஸ்ட்டை என்ன செய்வோம், வேணுங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த தேனை சாப்பிடுவோம். அதே போல் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, தேனிலும் மதுரமாய் தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்களுக்குள்ள ஜீவன் உண்டா இருக்குது அப்படின்னா அந்த ஜீவன் என்ன தெரியுமா செய்யும்? தேனை போல ஒரு சுவை தருகிறது போல. எப்படி ஒரு ஸ்வீட்டை, நல்ல ஸ்வீட்டானது நம்ம சாப்பிடும்போது ஜிலேபியோ லட்டோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது எப்படி நம்மளுக்கு ஒரு இனிப்பான காரியங்கள் போச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குதோ, அதே காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கும் எனக்கும் அது மதுரமாய் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவ்வளவு இனிமையானது. வார்த்தையை நீங்க வாசிக்க 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 ருசிச்சு ரசிச்சு நீங்க படிக்க 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 அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில அதான் உட்கார டைம்ல என்ன செய்ய, அதிகமாக பைபிளை வாசிக்க 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 அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமே. நிறைய பேர் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க பைபிள் எடுத்து உட்கார வச்சாலே ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படித்தாலே சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு தூக்கம் வந்துடும். சில பேருக்கு என்ன வாசிக்க இன்ட்ரெஸ்டோட வாசிக்க 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 அது தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாசிக்க 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 அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறதாக மாத்திரமல்ல, அது உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, வார்த்தை இந்த நாளுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தே தீரும். ஆமே. நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, எனக்குள்ள அந்த ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும், அந்த வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில உயிர் பெற செய்ய ஆரம்பிக்கும். இன்னையிலிருந்து அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நான் பிரகாசிக்க போறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய கிருபை, உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். இது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்க 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 உங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல, அதாவது வேதம் சொல்லுது, அது தேனிலும் தெனிக்கூட்டிலும் ஒழுகிற அந்த வார்த்தை மதுரமாய் அவர் இருக்கும். அந்த மதுரமான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க நம்புங்க, இன்னைக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள அது கிரியை செய்யும், எனக்குள்ள அந்த வார்த்தை ஜீவன் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வாரத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னா, அதுல எப்படி போட்டிருக்குதுன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான வார்த்தை, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அது மகிழ்ச்சியை தருகிறதா இருக்க வேண்டும். ஆமே. நம்ம பேசுகிறது என்ன, ஐயோ ஆகாது, நடக்காது, முடியாது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் போராட்டம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நல்ல வார்த்தைகள் கிரியை செய்யாம இருக்கும், நல்ல வார்த்தைகள் நீங்க சொல்லாம இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இதுல சொல்றாரு, நல் வார்த்தையாகிய மொழி எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாக கிரியை செய்யும். நீதிமொழிகளை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் விதமாக எழுதுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் வாய் மொழி நீ பேச 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 அது எப்படின்னா மகிழ்ச்சி உண்டாக கிரியை செய்யும். நம்ம எப்பவுமே தீமையான காரியங்களே பேசக்கூடாது, நன்மையான காரியங்களை தான் பேசணும். அதுக்குதான் ஆண்டவர் உங்களே இந்த உலகத்துல கத்தர் வச்சிருக்கிறார். குடும்பத்துல நல்லதை பேசணும். குடும்பத்துல அதாவது கணவனை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், அது மாத்திரமல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து நல்ல வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கணும். நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியை நீங்க வெளிப்படுத்த 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 உங்களுக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்யணும், மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும்.
மகிழ்ச்சியான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் இந்த 2025 வருஷத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, அந்த வார்த்தையை நீ உபயோகிக்க உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. என்ன உண்டாகும்? மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறான். ஆமென். அடுத்துல என்ன விதமா சொல்லப்பட்டிருக்குது? மிக அருமையான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்னன்னு தெரியுமா? அதை சொல்லி இருக்குது, ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு நல்லது. சாலமோன் ஆகிய ஞானி விதமாக இந்த வசனத்துல எழுதும்போது சொல்றாரு, ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு நல்லதா இருக்குது. நீங்க பேசுகிற வார்த்தை நல்லதா இருக்க 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 அந்த வார்த்தை அது மாம்சமாகி கிருமினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறதுனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அத அந்த வார்த்தை சொல்லுது, ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நல்லதை பேசும்பொழுது நல்லதே நடக்கும், தீமையை பேசினா தீமை தான் நடக்கும். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை வச்சிருக்கிறார். ஆமென். என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனை வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்னா நல்லதாகவே இருக்கும். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். நானும் என் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும். நான் கடல் இல்லாத வாழ்க்கையை நான் வாழுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை அதிசயமா என்னை நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற என்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் மாத்திரமே நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்க தியானிக்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் தருவாரு. ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏற்ற காலம் உங்களுக்கு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்துல அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்காங்க பொழுது கர்த்தர் மகிமையில உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். மகிமையான காரியங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ஒரு காரியங்கள் நடந்து தீரும். அல்லேலூயா. ஏற்ற காலம்னு உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கிறது. அந்த ஏற்ற காலத்துல நீங்க நல்ல கனியை கொடுப்பீங்க. அந்த ஏற்ற காலத்துல எப்படி ஒரு திராட்சை செடி இருக்கிறோ அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆப்பிள் மரத்தை நீங்க வைக்கிறீங்களா, அதுக்கு ஏற்ற ஒரு காலம் வரும்பொழுது அதுக்கு என்ன செய்யும்? ஒரு கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆப்பிள் வச்சாலும் சரி, ஆரஞ்சு வச்சாலும் சரி, மாங்காய் வச்சிருந்தாலும் சரி, என்ன மரம் நீங்க நாட்டப்படுறீங்களோ அந்த மரத்துக்கு உண்டான ஏற்ற காலம்னு வரும்பொழுது அது எப்படி கனி கொடுக்க ஆரம்பிக்குதோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து என்ன தெரியுமாகும்? கேரக்டரை நல்ல கேரக்டரா கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? நல்ல கேரக்டரா இருக்கும். வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கோபமோ மூர்க்கமோ வெறுப்போ சண்டையோ சச்சரவோ இருக்கவே இருக்காது. அதற்கு மாறாக சந்தோஷம் மகிழ்ச்சியுமாகவே இருக்கும். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல கனிகளை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு கேரக்டர் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறார். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க உங்களுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை அவர் செய்தே தீருவார். அல்லேலூயா. உணர்வு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் இவர்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். வேத வாக்கியங்கள் நம்ம என்ன செய்யணும்னா ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்க அந்த வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தை எனக்கு ஜீவன் தருகிறதா, அந்த வார்த்தை எனக்கு எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம தியானிக்கணும். உண்மையான வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கர்த்தர் வார்த்தையினால் வைத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்க்க 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 அதனால் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா நித்திய ஜீவனை தருகிறதாய் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி இருக்கிறவர்களும் இவைகளே. அப்ப உங்களை குறித்து ஒரு நற்சாட்சி இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லணும். இவங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது, இவங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாரு, இவங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, இவங்ககிட்ட பேசினாலே அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னா அவங்ககிட்ட பேச 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 மகிழ்ச்சி எனக்கு தருது, சந்தோஷம் எனக்கு தருது என்று சொல்லுகிற அளவிற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை நம்ப, ஆண்டவரை விசுவாசிக்க 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 உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா நீங்க இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய சரீரம் முழுவதும் என்னென்ன கிரியைகள் இருக்குதோ அது எப்படியுமே நல்ல கிரியைகளா இருக்க 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 சர்ச்சுக்கு போறாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க போறாங்க. இவங்களிடத்துல பேசினாலே எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, இவங்க இடத்துல பேசினாலே கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படாது, நல்ல வார்த்தை தான் இவங்க வாயிலிருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லணும். இவங்க இடத்துல பேசினா கோபம் இருக்காது, சாந்து குணம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லணும். எப்படி இருக்குன்னா நற்சாட்சி பெற்றவர்களாய் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த செய்தியை யாராவது நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேங்க, கோபம் இருக்கக்கூடாது, எந்த விதமான காரியங்கள் கெட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நல்லதை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த நல்லதை நீங்க ருசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அவர் நல்லவர்னா, நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கேரக்டரவே கர்த்தர் உங்களை மாற்றுறார். நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாருங்க, எனக்குள்ள இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றுங்க. அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய ஆவியானுடைய செய்கைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன திரும்ப செய்வாரு, அதை உங்களுக்கு ஆனந்தமாய் கர்த்தர் மாற பண்ணுவார், சந்தோஷமும் மாற பண்ணுவார். கர்த்தர் மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து நீங்க பார்க்கும் பொழுது அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி வேதம் இவ்விதமா சொல்லுது. எனவே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, மகிமையா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்து, நல்ல ஒரு கேரக்டரை கர்த்தர் தந்து அபரிவிதமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாட்சி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க ஆவியானவராய் நம்மளை கர்த்தர் கிரியை செய்து நம்மளுக்குள்ள ஜீவனை கர்த்தர் வச்சு நம்மளை அதிசயமாய் தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் அந்த ஜீவன் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா ஒளியை கொடுக்குது. நம்மளுக்குள்ள அந்த ஜீவன் நம்மளுக்குள்ள கிரியை செய்து அது வார்த்தையா வெளிப்படுது, நம்மளுடைய கேரக்டரா மாத்துது. அப்படின்னா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிக அற்புதமான வார்த்தை என்னன்னா, நன்மையினால் வாயை திருப்தியாக கிரியை செய்யப்படுற நன்மை உங்களுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வரும். நீங்க நன்மையான காரியங்களை ஒரு விதத்துல நீங்க பேச முடியாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை வைத்திருக்கிறவர் இருதயத்துல அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தை இனிமேல இருந்து கர்த்தர் செய்கிற ஒரு காரியம்னா, நன்மையினால்
வாயை திருப்தியாக்கி கொண்டே இருப்பார். பேசுறதுல ஒரு திருப்தியை கர்த்தர் தருவாரு. நீங்க பார்க்கறதுல கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை கர்த்தர் தருவாரு. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஆண்டவர் ஒரு திருப்தியை தந்து, அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது வாழ வயதாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வயது வாழ வயது போல மாற்றம். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எப்ப வார்த்தை நம்ம பேச 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 இனி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலிருந்து எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை அவர் செய்வதற்கு என்னோட வாயை நன்மையினால நிரப்புறாரு. அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் என்னோட வயது திரும்ப வாழ வயது போல கர்த்தர் மாற்றுறாரு. ஆமென். வயது திரும்ப வாழ வயது போல என்ன செய்யும்? மாறும். வயது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, வயதான தோற்றத்தோடு இருக்க மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சா உங்க மனதும் உங்களுடைய சரீரமும் வயது வாழ வயது போல மாறும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நன்மையை ருசித்து பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்குள்ள ஜீவன் இருக்குது, எனக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை இந்த நாள்ல இருந்து கிரியை செய்ய போகுது என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கீழே ஆமே சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. அதை நீங்க விசுவாசி உங்க வாயிலால அறிக்கை செய்யுங்க. அப்படியே தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை வயது வாழ வயது போல மாற்ற போறதுக்காக நன்றி. இந்த நாள்ல இருந்து நன்மை நாள் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் திருப்தியா நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக உயிர்ப்பிக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க, சந்தோஷமாகவே இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை தந்து கொண்டே இருக்கும். நீங்க உயிர் மீட்சியை அடைந்து உலகத்துக்கு சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தந்திருக்கிறீங்க, அதற்காக எனக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நேராக என்னை முழுவதுமா உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கருத்துல ஒப்புவிடுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கு நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, நீங்க உயர்த்தி வைக்கும்படியா நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே. அவர்களுக்குள் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவர்களுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் வச்சிருப்பீங்க, அவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருப்பீங்க. அது வருகிற நாட்கள்ல அது வெளிப்படட்டும், அது அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நல்ல கேரக்டராய் கர்த்தர் நீங்க மாற்றி அவனுடைய குணங்களை தேவனுடைய குணங்களாய் நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அவங்களுடைய வார்த்தையை மகிழ்ச்சியாக மாறட்டும். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையினால் அவங்களுடைய வாயை திருப்தியாய் கர்த்தர் மாற்றி கழுகு சமானமாய் அவருடைய வயது திரும்ப வாழ வயது போல நீங்க மாற்ற போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொருவரையும் நிறைவுகளை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி. உங்க கிருபைகளை ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்மையினால் எங்களை நிரப்புவீராக. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்புடைய ஐக்கியமும் தேவனுடைய வார்த்தையும் ஜீவனையும் நீ எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை அநேக இடங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவாரு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவாரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கிறீங்க, அவரை நீங்க விசுவாசிங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, இது மற்றவங்களுக்கும் நீங்க அனுப்பும் பொழுது நீங்களும் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மே காட் bless you all. ஆமென். Yeah.